ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஆபிரகாமுக்கும் லோத்திற்கும் உள்ள வித்தியாசம். அதாவது உணர்ச்சிகளை நம்பி வாழ்ந்த லோத்து, தேவனை நம்பி வாழ்ந்த ஆபிரகாம். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே நம்ம அநேகர் உணர்ச்சிகளை நம்பி வாழ்கிறோம். உணர்ச்சிகள் பல நேரங்களில் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை உருவாக்கும். நாளிலே ஒரு 7 குறிப்புகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், ஒன்றாய் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் குடியிருந்தவர்கள் தான். ஆனால் சில நேரங்களிலே நம் நல்ல ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய போதவர்களோடு தான் வாழ்கிறோம். ஆனாலும் இன்னும் அநேகருக்குள்ளே இந்த சுபாவங்கள் மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை, நோக்கங்கள் மாறவில்லை. ரட்சிப்பு என்ற வார்த்தையின் பொருளே நோக்கங்களின் மாற்றம், எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம். இன்னும் அநேகருக்கு சுபாவங்கள் மாறாமல் இருப்பது மிகுந்த வருத்தம். அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த முதல் குறிப்பு, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேர் யூ ஆர் ஸ்டேயிங், நீங்கள் இருக்கும் இடம் கூட உங்களுடைய எண்ணங்களை மாற்றும். நீங்கள் யாரோடு வசிக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு 6 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் கூடார வாசியா இருந்தான். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள், he lived as a pilgrim. அவனுக்கு ஒன்று தெரியும், இங்க நாம் கூடார வாசிகள். வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அடுத்த வார்த்தை, அவன் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். நன்றாக கவனிக்க வேண்டும். வசதிகள் நல்லது, மாளிகைகள் நல்லது, மேன்மைகள் நல்லது. ஆனால் நம்முடைய எண்ணம் எல்லாம் வசதிகள் மேல் அல்ல, மாளிகையின் மேல் அல்ல. பழைய பாட்டு, கூடார வாசிகள் ஆக நமக்கு இங்கு பூலோகம் ஒன்றுமில்லை சொல்லலாமோ. பல நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஐ எம் ஒன்லி எ பில்கிரிம், ஏதோ கொஞ்ச நாள் வந்து போகிற ஒருவர் தான். அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, he was sitting at the tent. தமிழ்ல அழகாப்பட்டிருது, கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கவனியுங்கள், இன்னைக்கு அநேகம் இப்படி நினைக்கிறாங்க, அதாவது அப்படி இருந்தால் நன்றா இருக்கும், இப்படிதான் நல்லா இருக்கும். சில பேர் அதற்காகவே போலியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இந்த நாட்கள்ல கூட இருக்கும் இடம் வேறு, அவள் கொடுக்கிற விலாசம் வேறு ஒன்று. இருக்கும் இடம் வேறு, அவள் கொடுக்கிற விலாசம் ஒன்று. சில நேரங்களை தங்களை சந்திக்கும்படியாக சிலரை வரவழைக்கிறார்கள். அதுவே ஒரு போலியான விலாசம். அதற்கு ஒரு நாள் வாடகை எடுத்து அந்த வீட்டில தங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். இன்றைக்கு எல்லாருமே போலியான வாழ்க்கை. வாகனங்கள் போலி, வீடு போலி, எல்லாமே போலியானது. ஒரு முறை நான் ஒரு இடத்திற்கு போக முடியாது, ஒரு வாடகை காரை பேசியிருந்தேன், ஒரு டிராவல். அப்போ அவர் கேட்டார், உங்களுக்கு ஒயிட் போர்டு வேண்டுமா இல்லை எல்லோ போர்டு வேண்டுமா? அது எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அதாவது ஒயிட் போர்டு என்றால் சொந்த கார், ஓன் கார் மாதிரி இருக்கும். எல்லோ போர்டு தான் வாடகை கார். அது எல்லோ போர்டு உள்ள வண்டி தான் அது. அவர் சொன்னார், அது அப்படியானா அதற்கு ஒரு 200 ரூபாய் அதிகம். ஏனென்றால் இந்த பெண் பார்க்க போகிற, மாப்பிள்ளை பார்க்க போகிறதெல்லாம் ஒயிட் போர்டு தான் விரும்புறாங்க. அதோட சொந்த கார்ல போற மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு ஒரு தோற்றம், ஒரு போலியான தோற்றம், போலியான வாழ்க்கை. எனக்கு எல்லாமே போலியான வாழ்க்கை. ஊழியங்கள் கூட போலியானது, நம்பகத்தன்மை இல்லை. மேடையிலே பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் லூசிவர்கள். இதை நான் சொல்லவில்லை, டிஎல் மோடி சொல்லுகிறார். கவனியங்கள், ஆபிரகாமுடைய குடியிருப்பு எங்கென்றால், வேர் he was there, உஷ்ண வேலை. ஆனால் கூடார வாசலிலே அவன் உட்கார்ந்திருந்தான். இதுதான் மெய்யான வாழ்க்கை. பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் தேவனுடைய தரிசனங்கள் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கலாம். You may live in a very hot life. கடினமான வாழ்க்கை, அதாவது எப்பக்கமும் நெருக்கம், உஷ்ணம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சரீர வாழ்க்கையிலே, சிந்தைகளிலே கடினமான வாழ்க்கை.
சகிக்க முடியாத யோபு சொல்லுகிறாரே, நான் பொறுத்து சகித்து இழைத்து போனேன். இது உண்மை. ஆனால் அதோட மேலான உண்மை என்னவென்றால், உங்களை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அங்கே சந்திக்கிறார். லோத் எங்கிருந்தான்? ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, அவன் சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அதை கவனிக்க வேண்டும். ஒருவர் மம்ரேயின் சமபூமியிலே தேவன் தரிசனமாகிற இடத்துல, இன்னொருவர் சோதோமின் வாசல்ல. வேற இல்லை. எப்படிப்பட்ட உறவை விரும்புறீங்க? இந்த சோதோமின் மக்கள், சோதோமின் வாழ்க்கை, போலியான வாழ்க்கை, இதுதான் இன்றைக்கு அதை விரும்புறாங்க ஜனங்கள். ஆனால் இந்த வனாந்திர வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உஷ்ண வேலை. நோபடி லைக்ஸ் தட். அன்பு தேவ பிள்ளையே, தேவன் அந்த இடத்திலையும் உன்னை ஆஸ்வதிக்க வல்லவர். இடம் முக்கியம் அல்ல தேவனுக்கு, உன் மனதுதான் முக்கியம். நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அங்கிருந்தால் சிறப்பா இருப்பேன். அதாவது இது உண்மை. சில நேரங்களில் ஒருவேளை நான் இந்த பகுதியில் இருந்தால் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை வராது, என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை வராது, என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை வராது. எனவே ஒரு வசதியான இடம், வசதியான இடங்களிலே அதற்காக கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, வாடகை கட்ட முடியல, திருப்பி பேக் டு சேம் பிளேஸ். நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். பெண் பார்க்க வருவதனாலே அதற்காக ஒரு 3 மாதங்கள் ஒரு அபார்ட்மெண்ட், பணம் கட்ட முடியல, ஏமாற்றம், வாழ்க்கையும் வரல, திருமணமும் ஆகல, வீணான பணங்கள். இதுல பாருங்க எவ்வளவு பணச்செலவு, உழைப்பு. வீடை மாற்றுவது, அது ஏறி இறக்கிறதே பெரிய பாடு இல்லையா? நீங்களாகவே இருங்கள், கத்தரா இருப்பார். அந்த வசனத்தை படிக்கிறேன். அவன் சமபூமியிலே அவன் வாழ்ந்தான், கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். யோசித்து பாருங்கள், ஒரு கூடாரத்தின் வாசலோடு உட்கார்ந்திருந்தா, கேன் பி ரெகக்னைஸ்ட், கேன் பீப்புள் அப்ரிஷியேட்? யாரும் சந்திப்பாங்களா? ஒரு குடிசையின் வாசல் உட்கார்ந்து இருக்கணும், உலகமே சந்திக்காது, உலகமே தேடி வராது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவன் அவனுக்கு தரிசனமானார். சோதோம் குமாரா, நீர்வளம் பொருந்தினது, செழிப்பானது, அங்கே பட்டணங்கள், அங்கே ஆட்டம் பாட்டம் களியாட்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நிரந்தரமான இடம் இல்லை. முதலாவது, the place where you are. 2 பேர் உட்கார்ந்த இடமே வேற. சங்கீதக்காரர் சொல்லுகிறான், பரியாசக்காரர் உட்கார்பிடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் உங்களுடைய இடம் எங்க இருக்கிறது? இன்னைக்கு சபை கூட பாருங்களேன், ஆடம்பரமான சபை, பிரம்மாண்டமான சபை, இசையுள்ள சபை, அங்கே புகை எழும்ப வேண்டும், அங்கே நிறைய பேர் பாட வேண்டும். என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட சபைக்கு போகும்போது தங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும், அனைவருடைய உறவுகள் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பெண் கொடுக்கலாம், பெண் எடுக்கலாம். அதெல்லாம் போலியானது. நீங்கள் இருக்கும் இடத்திலே தேவனுடைய தரிசனம் ஆவார். கர்த்தர் உங்களை எங்கே வைத்தார் அங்கே இருங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். டோன்ட் ரன் ஆஃப்டர். பணத்துக்கு பின்னே, மனிதருக்கு பின்னே, ஆடம்பரத்திற்கு பின்னே, மிகப்பெரிய இந்த டாம்பியம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க இருக்கும் இடத்திலேயே கர்த்தர் உங்களை தேடி வருவார். 2வது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, அதே ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 18:2. தன் கண்கள் ஏறெடுத்து பார்த்தான், 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 visitors. அவளை கண்ட உடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்தான். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை கவனிங்க. 3 மனிதர்கள், வேதம் சொல்லுகிறது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். எதிராய் அல்ல, எதிரே. இங்க நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னவென்றால், அவர் வீட்டுக்கு வந்த தேவதூதர்கள் ஆண்டவர் இயேசு. அந்த வசனம் இப்படி சொல்றது, அவன் ஓடி, அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே. யாரை தேடி வருவது? வானத்தையும் பூமியும் படைத்த ஒருவர் கூடார வாசல் இருக்கிற ஒரு மனிதனை தேடி வருகிறார். அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். அதே இடத்துல ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இங்க வாசித்து பாருங்கள். அங்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. 2 தூதர்கள் வந்தார்கள். அங்கே தூதர்கள் வந்தார்கள், இங்கே ஆண்டவர் வந்தார்.
எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். சற்று யோசியுங்கள். தூதர்கள் வருவார்கள், அந்த ஆண்டவர் வருவாரா? வருவாங்க. திரும்ப மன்னிக்கணும், வசதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் ஊழியர் படையெடுத்து வருவார்கள். அன்றைக்கு ஒரு சொன்னார், அன்னைக்கு ஒரு போன் பண்ணா எங்க பாஸ்டர் ஓடி வருவாருன்னாரு. யோசித்து பாருங்கள், அவர் போன் பண்ணா எங்க பாஸ்டர் ஓடி வருவார். எவ்வளவு மலிவாக அவர் எண்ணுகிறார். உங்க வீட்டுக்கு மத்தவங்க வரலாம், அந்த ஆண்டவர் வருவாரா? அந்த வசனத்தை படிக்கிற கேளுங்கள். அவன் அந்த புருஷர் அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவரே. ஆனால் இங்கே இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கும். இங்க வார்த்தை வித்தியாசமா இருக்கும். ஆண்டவன்மார்களே, நல்லா கவனிக்க வேண்டும். 2:19 ஆண்டவன்மார்களே, அங்கே ஆண்டவரே. இன்னைக்கு இந்த அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திற்கு ஒரு மெய்ப்பன் தான் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் எப்படி முக்கியமோ, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மெய்ப்பன் தான். ஆண்டவன்மார்களே அல்ல. அந்த வார்த்தை கவனிங்கள், அழகான வார்த்தை. ஆண்டவரே, இவன் சொல்லுகிற வார்த்தை, அதாவது அது ஆண்டவன்மார்களே. மூன்றாவது குறிப்பு சொல்ல நம்புகிறேன். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரை. அந்த வசனம் சொல்லுகிறது, 5-7 வசனங்கள் வரை, நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடி செய் என்றார்கள். அருமையான வார்த்தை. 6ஆம் வசனம், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துக்குள்ளே போனான். சால் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அவன் அது சீக்கிரத்திலே சமைத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நன்றை கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் ஓடினான். அடிக்கடி இந்த வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. அடிக்கடி இந்த வார்த்தை, அவன் ஓடினான். 6ஆம் வசனத்துல தீவிரமாய் கூடாரத்துக்குள்ளே போனான், தீவிரமாய் அவன் மந்தைக்குள்ளே போனான், தீவிரமாய் அவன் சமைத்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த அவனுடைய அர்ப்பணம் தீவிரமாய், அதாவது எல்லாமே தீவிரமாய், ஆராதிப்பதிலே தீவிரம், உபசரிப்பதிலே தீவிரம், சபையிலே தீவிரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை 19:2 சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். 2 வித்தியாசத்தை பார்த்தீங்களா? ஓடினான், கண்டை அடித்தான், மனைவிடத்துல சொன்னான், அங்கே உணவுகளை தயாரித்தான். எல்லாம் அங்க ஒரு வார்த்தை, தீவிரமாய் தீவிரமாய் தீவிரமாய். The 2 different statement. அதாவது ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவனுடைய வார்த்தைகள் வேறு, ஒரு சாதாரண மனிதன் வேறு. பார்வையாளருடைய வார்த்தை வேறு, பங்குதாரருடைய வார்த்தை வேறு. இன்றைக்கு பார்வையாளர்கள் தான் அதிகமா இருக்கிறார்கள் திருச்சபையில, பங்குதாரர்கள் மிக குறைவா இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதாவது இங்கே காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். இங்கே உணவு இருந்த பற்றி ஒண்ணுமே சொல்லல. நீங்கள் கால்களை கழுவுங்கள், ராத்தங்குங்கள், காலையில எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம். அதுக்கு அவர் சொன்னார்கள், அப்படி அல்ல, நாங்கள் வீதியிலே ராத்தங்குவோம். எனக்கு இந்த வசனம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒருவர் 3 பேர், தூதனும் ஆண்டவரும் வீட்டுக்குள்ளே இந்த சொன்னாங்க, வீதியிலே ராத்தங்குவோம். அப்படியானால் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடு எப்படி? தேவன் தங்கும் வீடு தானா? ஒரு ஊழியக்காரராய் நாங்கள் சொல்ல முடியும். சில நேரங்களிலே, சில வீடுகளிலே ஒரு 5 நிமிடத்திற்கு மேல் உட்கார முடியாது. தேவ பிரசன்னம் இல்லை, தேவையற்ற வார்த்தை, ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, கிழவி கதை, அடுத்தவளை பற்றி குற்றப்படுத்துதல், அவர் இப்படி இவர் இப்படி, இந்த வாரம் செய்தி சரியில்லை, ஆராதனை சரியில்லை, நீண்டு விட்டது, ஆல்வேஸ் மர்மரிங் அண்ட் கம்ப்ளைனிங். எப்படி அந்த வீட்டுல தங்க முடியும்? சிறுவர்களை போன ஒரு தேவ பிரசன்னம், வார்த்தை வசனத்தை குறித்த ஒரு ஆவல். ஐயா, இந்த வாரம் பேசுறீங்களே, இது ரொம்ப தொட்டது. அங்கே வசனத்தை பேச வேண்டும் என்கிற ஆசை உண்டு. சில வீடுகள் வசனத்தையே பேச முடியாது.
வசனத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்ப பாஸ்டர் சீக்கிரமா போவாரு. சில வீடுகளில வசனத்தை நேசிக்கிற மக்கள் உண்டு. இது ஊழியத்தின் அனுபவம் உங்களுக்கும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிற வார்த்தை, அப்படி அல்ல, நாங்கள் வீதியிலே ராத்தங்குவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில வீடுகளுக்கு போனா சமாதானம், சில வீடுகளுக்கு போகாவிட்டா சமாதானம். சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டா சமாதானம். நான் இந்த செய்தியை ஒரு அந்நிய தேசத்திலிருந்து பதிவு செய்கிறேன். நான் தங்கி இருக்கிற வீடு ஒரு மலேசியா தேசத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் அயர்லாந்திலே குடியிருக்கிறார்கள். நேற்று ஒரு தேவமணியனை சந்தித்தேன். 30 ஆண்டுகளாக பிரேசில்ல அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் ஒரு மனைவியம். அவர் அந்த பிரேசிலுக்கு போகும்போது 27 வயது, அவர் மனைவிக்கு 25 வயது. 30 ஆண்டுகள் பிரேசில்ல. அது ஒரு பயங்கரமான ஒரு நாடு. பலமுறை நான் போயிருக்கிறேன். அமேசான் காடுகள், வெறும் காடுதான். அங்கே ஒரு பக்கம் திருச்சபைகள், ஒரு பக்கம் விபச்சாரங்கள். அது லீகலைஸ்ட். அங்கே விளம்பரம், அதாவது பெயர் பலகையோடு கூட அங்கே விபச்சாரம் நடக்கிறது. பிரேசில்ல ஏழ்மையான மக்கள், வறுமை கோட்டு கீழ் இருக்கிறவர்கள். அதிகமான விவசாயமும் இந்த மரங்களும் தான். அந்த பிரேசில் அதிகமான மரங்கள், மீன் வளர்ப்பு அதிகமான. அங்கே நதிகள், ஆறுகள், ஏரிகள் ஓடுகிறது. அதிகமான அங்க தொழிற்சாலைகள் அதிகமா இல்லை. ஆனால் அங்கே விபச்சாரங்கள் தலை தூக்கி எறிகிறது. ஒரு பகல் நேரத்துல ஒரு நாள் நான் அந்த தலைநகரத்துக்குள்ளே போகும்போது, காருக்குள்ளே இருக்கும்போது 4 சின்ன பையன்க, தேர் பிலோ 20, 4 பையன் கண்ணாடி கதை உடைச்சி, நான் நினைந்திருந்த வாட்சையும் என் கூட இருந்த அவருடைய மொபைல் போன், அவர் ஒரு திருமண மோதிரம் அணிந்திருந்தார், சதையோடு பீத்தெறிந்தார்கள். போன் எல்லாம் பறி போனது. எல்லாமே அங்கே அதிகமான போதை மருந்து அடிமைப்பட்ட வாலிபர்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க போனோம் அன்னைக்கு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னாரு, இதெல்லாம் சர்வசாதாரணம். அந்த போதகருக்கு சொன்னோம். அவர் சொன்னார், எனக்கு தெரியும் அவங்க எல்லாம்னு, ஆனா நான் அவளை சொல்லினா எல்லாம் இங்க ஊழியம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அங்கே எல்லா சின்ன பசங்க கூட அங்க ட்ரக்ஸ் அடிக்ட். அதை கொண்டு போய் அவங்க அந்த வித்து அவங்க போதை மரம் சாப்பிட்ற பையன் 4 பேருமே, 4 பேரும் 4 துப்பாக்கியோடு வந்திருந்தார்கள். நான் கட்டியிருந்த அது ஒரு கோல்டு வாட்ச் அல்ல, கவரிங், அதை பறித்து கொண்டார்கள். அந்த அவருடைய திருமண மோதிரம், அவருடைய மொபைல் எல்லாமே பறிக்கப்பட்டது. நான் சொல்ல வந்த கருத்து, அப்படிப்பட்ட தேசத்திலே அந்த மனிதர் 30 ஆண்டுகளாக, யோசித்து பார்க்கிறேன், 30 ஆண்டுகள் ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பெரிய பெரிய கொசுவங்க அமேசான் காடுகள்ல. அதுல அந்த மனிதர் 30 ஆண்டுகளாக ஊழியம் பண்ணியிருக்கிறார். அவருடைய புகைப்படத்தை நான் இங்க வெளியிடுகிறேன். நான் சொல்ல வந்த கருத்து, இன்னைக்கு 86 வயது அவருக்கு. 80 பிள்ளைகளே, அவரை சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கிய மகிழ்ச்சி. அப்படியானால் ஆபிரகாமை ஆண்டு சந்திக்கும் போது எவ்வளவு பூரித்திருப்பார். ஆனால் இங்கே லோத்தை சந்திக்கும் சொன்னாங்க, அப்படி அல்ல, நாங்கள் வீதியிலே ராத்தங்குவோம். There's difference between Abraham and Lot. ஆபிரகாமுக்கு லோத்துக்குள்ள வித்தியாசம். உங்கள் வீடு ஆண்டவர் தங்கும் வீடா, ஆண்ட விரும்பும் வீடா? அப்படி அல்ல என்று சொல்லுவாரா? இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, வசதியா இருக்கலாம். நீங்கள் சென்னையில மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டிலே கூடியிருக்கலாம். வீடு 200 கோடின்னு சொல்றாங்க. அதல்ல முக்கியம். இது குடிசை வீடு, கூடார வாசல் இல்லை. அந்த குடிசையிலே ஆண்டவர் தங்கி இருந்தார். என்னுடைய 4வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அவன் சொன்ன வார்த்தை மை லார்ட். லோத்து சொன்ன வார்த்தை ஆண்டவன்மார்களே. ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு ஆண்டவரா ஆண்டவன்மார்களா? அவர் மட்டும்தான், நீர் மாத்திரம் போதும். அநேகருக்கு ஆண்டவன்மார்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு கிறிஸ்தவ வீடு. அவள் அந்த ஒரு பாரம்பரிய சபைக்கு போகிறவர்கள், குற்றப்படுத்த இல்லை, ஏராளமான அந்த தெய்வத்தின் படங்களை மாட்டியிருந்தார்கள். அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இத்தனை படம் மாட்டியிருக்கிறீங்களேன்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை திடுக்கிட வைத்தது. ஒரு சாமி கைவிட்டா இன்னொரு சாமி காப்பாற்றும். எவ்வளவு மதியீனமான வார்த்தை. ஆண்டவர் கைவிட்டு அந்த உலகத்துல யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரா ஆண்டவன்மார்களா? அவர் மாத்திரம். அந்த ஆண்டவன்மார்னு சொல்லும் போது உலகம்,
படிப்பு, அறிவு, ஞானம் இதெல்லாம் they are not lords. இவர் ஒருவரே ஆண்டவர். Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர். அந்த வார்த்தையுடைய ஆண்டவன்மார்களே, அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் மாத்திரம்தான் வாழ்க்கையிலே மெய்ப்புள்ளார். He should be the center. மற்றெல்லாம் விளிம்பிலே. இன்றைக்கு துக்கம் என்னவென்றால், விளிம்பில் இருக்க வேண்டிய ஒன்று மையத்திற்கு வந்து விட்டது, மையத்தில் இருக்க வேண்டிய ஒன்று விளிம்புக்கு போய்விட்டது. துக்கமான ஒன்று. 4வது குறிப்பு, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு தேவன் தான். சொல்றாங்களா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். பல தெய்வங்களிலே இவர் ஒரு தெய்வம் அல்ல, இவர் மாத்திரம் தெய்வம். இயேசுவே ஆண்டவர். இதை மக்கள் ஒத்துக்கொள்வதில்லை. நண்பது பிள்ளைகளே, இவர் பல தெய்வங்கள் ஒரு தெய்வம் அல்ல. அவன் சொன்னான், ஆண்டவன்மார்களே லோத்து. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஏழ்மையிலும் கண்ணீரிலும் சிறுமையிலும் துக்கத்திலும் ஏமாற்றத்திலும் அவரே. எல்லா நேரங்களிலும் தான் யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எங்க தெரியுமா? வறுமை, ஏழ்மையிலும் இல்லாமையிலும் வியாதியிலும் எல்லாம் இழந்து போனது. நோ ஃபேமிலி, நோ ப்ராஸ்பெரிட்டி, நோ ஃபைனான்ஸ், நோ ஃப்ரெண்ட்ஷிப், ஒன்றுமே இல்லை. ஆனால் சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அடுத்த ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனத்துல அந்த தூதர்களும் ஆண்டவரும் இவனுடைய அந்த உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார்கள். 5ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். 5ஆம் வசனம், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் உங்கள் வழியிலே போகலாம். அதற்காகவே அடியின் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். எத்தனை பெரிய வார்த்தை! நீ சொன்னபடியே செய். அப்படியானால் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர், என்னை விட்டு விலகாதே. யோசித்து பாருங்கள், கூடாரம் தான். They stayed there. They waited there. அவர் சொன்ன வார்த்தை, நீ சொன்னபடியே செய்யலாம். எத்தனை பெரிய அங்கீகாரம்! நண்பதே பிள்ளையே, ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல, அங்கீகாரம் தான் முக்கியம். They accepted. அவனுடைய அந்த ஆஃபரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறாரா? 70ஆம் சங்கீதம், கர்த்தர் உன்னுடைய பலிகளையும் ஏற்றுக்கொள்ளுவாராக. அதாவது காயினை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவேதான் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு சின்ன காரியம், நீங்க நிறைய கொடுக்கலாம். You may be a big shot in the church. பெரிய ஆளா இருக்கலாம் சபையில. ஆனால் did God accepted you? என்னையே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எத்தனை ஊழியம் செய்தாலும் ஆண்டவர் என்னை அங்கீகரிக்கவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணானது. வேதத்திலே ஈசாக்கை அவர் அங்கீகரித்தார், இஸ்மவேலை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல, அங்கீகாரம் தான் முக்கியம். என்னை தள்ளினால் எங்கே போவேன், அடைக்கலம் ஏது உண்மை அல்லால். அது எத்தனை அழகான வார்த்தை! நீ சொன்னபடியே செய் என்றார். இங்க அவர் சொன்ன வார்த்தை அப்படி அல்ல. அந்த வார்த்தை கவனியுங்கள், அப்படி அல்ல. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அல்ல. ரெண்டு வித்தியாசமான வார்த்தை பார்த்தீங்களா? அப்படியே செய் என்றார்கள், இங்கே அப்படி அல்ல என்றார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் ஜெபங்கள் அப்படியே, உன் எண்ணங்கள் அப்படியே, உன் விருப்பங்கள் அப்படியே. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்படியே. அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல நம்புகிறேன். முடிவாக 5ஆம் வசனத்துல அவனுடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கவனிங்கள், அவனுடைய எல்லாமே அங்கே கட்டாயப்படுத்தல, ஒரே முறைதான். இங்கே இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, 19ஆம் வசனம், அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். இங்கே வருத்தம் இல்லை, வருந்தி கேட்டுக்கொண்டான். அவர்கள் அவனிடத்துல திரும்பி அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. இங்க நான் சொல்ல வந்த வார்த்தை நோ பிரஷர். ஆனா இங்கே கவனிங்க, வருந்தி கேட்டுக்கொண்டதுனாலே ஆங்கிலத்துல கிரேட் பிரஷர். திரும்ப சொல்லுகிறேன், தேவனை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ளுகிற எதுவுமே ஆசீர்வாதமா இருக்காது. டோன்ட் பிரஷரைஸ் காட். வாழ்வும் வசதியும், ஈவன் ஜபங்கள் கூட. இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறோமே, கட்டாயப்படுத்தி தேவனை கட்டாயப்படுத்தி பெறுகிற எதுவுமே
அது வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியம் கூட இருக்கலாம். தேவன் நிச்சயம் தருவார். God's ministry done in God's pattern will have God's provision. தேவ ஊழியத்தை சித்தப்படி செய்தால் நோ பிரஷர். நாளைய தேவை இன்றைக்கு அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவை? என் நாவிலே சொல் பிரவாதற்கு ஒண்ணுமே. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். ஆங்கில வேதத்துல கிரேட் பிரஷர். ஜபங்கள் கூட கேளுங்கள், திரும்ப கேளுங்க, தப்பல்ல. நாக் அண்ட் நாக் ஆன், சீக் அண்ட் சீக் ஆன். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆனா தேவன் நோன்னு சொன்னா அது எஸ்ன்னு மாத்த முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னொன்னு சொல்லுகிறேன், தேவன் when God say yes, do it. உங்களுக்கு ஏற்புடையா இருக்காது. ஒரு ஏழை பையனா இருக்கலாம், ஏழை பெண்ணா இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். when God say yes, do it. அதுவே நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். when God say no, இது வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த சம்பந்தம் வேண்டாம், தேவன் சொல்லும் போது do it. நிறைய பேர் ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னா அதை நோன் மாத்த விரும்புங்க. அதுக்காக ஊழியக்கார்ட்ட போய் அவர் பாவம் ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிக்க வழி பார்க்கிறார். உங்களுடைய உணர்வுகள் சொல்லும் நோ, டோன்ட் டு இட். தடைகள் வரும். தடைகளை தாண்டி நீங்க பண்ணீங்கன்னா காலம் முழுவதும் கண்ணீர் தான். ஒரு நாள் இன்பத்திற்காக காலம் முழுவதும் கண்ணீர் வடிக்காதீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய ஆசைகளை பார்க்கிறார், உங்கள் விருப்பங்களை பார்க்கிறார், உங்களுடைய எல்லாவற்றையும் பார்க்கிறார். டோன்ட் ப்ரெஷரைஸ் காட். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே செய்யுங்கள் என்றார். ஆனால் லோத்தின் வாழ்க்கையிலே வருந்தி கேட்டுக்கொண்டான், இணைவர்கள் போனார்கள். நீ யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் வாழ்க்கையின் முடிவு, லோத்தின் வாழ்க்கையின் முடிவு. உணர்ச்சிகளையே நம்பி வாழ்ந்தவன் ஏற்றுக்கொண்டான், வந்தார்கள், ஆனால் ஆஸ்வதிக்கப்படலையே. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்ப இருக்கிறோம், ஊழியம் கூட செய்கிறோம். என் வாழ்க்கையில எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்தேன், சம்பந்தமே இல்லை. அவளுக்கு அழைப்புக்கும் அவளுக்கு சம்பந்தமே இல்லை. அதை நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை, சம்பந்தமே இல்லை. அவருடைய அபிஷேகத்துக்கு அவளுடைய சம்பந்தமே இல்லை. ஏதோ இட்ஸ் மெக்கானிக்கல், ஏதோ அப்படி ஓடுது. ஆனால் நித்தியத்திலே அது பேசப்படும். இளம்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு 5 காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன், அவன் ஒரு பில்கிரிம். நீங்கள் நானும் பூமியிலே பரதேசிகள். இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த எண்ணம் இருக்கணும். நான் பூமியிலே கொஞ்ச நாள் வாழப் போகிறேன், எனவேதான் கூடார வாசலிலே. இன்னொருவன் சோதோமுக்குள்ளே, நகரத்திற்குள்ளே. இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், கவனியுங்கள். உங்க வீட்டுக்கு வருகிறவர் யார்? எப்படிப்பட்ட மக்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது? உங்க வீட்டிலே ஆண்டவர் தங்குவாரா? நீங்க பண்ற அட்டகாசம், நீங்க பண்ற காரியங்கள், உங்களுடைய கிரியைகள் எல்லாம் தங்குவாரா? 24 மணி நேரமும் சீரியல், தொலைக்காட்சி, நாடகம், சினிமா, எப்படி ஆவியானவர் தங்க? உங்க வீட்டுல எப்படி ஆவியானவர் இருப்பார்? யோசித்து பாருங்கள். 3வது சொல்ல விரும்புகிறேன், அவன் சொன்னான், ஆண்டவரே, உங்களுக்கு அவர் மட்டும்தானா எல்லாமே? உலகம், படிப்பு, சில பேருக்காக தான் ஆண்டவர், வேலைதான் ஆண்டவர், பிள்ளைகள் தான் ஆண்டவர். நல்லதுதான், பிள்ளைகள் முக்கியம். யாரும் யாருக்கும் ஆண்டவர் அல்ல, அவர் மட்டும்தான். அவர்தான் என்னை போஷிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர். அடுத்தபடியாக சொல்லப்பட்ட வார்த்தை, ஆபிரகாமை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய விருப்பத்தின்படியாக கடவுது. இங்கே சொன்ன வார்த்தை அப்படி அல்ல. முடிவா சொல்ல நம்புகிறேன், ஆபிரகாமுடைய அழைப்பு, கவனியுங்கள், கட்டாயத்தின் அழைப்பு அல்ல. அவரே தேடி வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்க்கையை மாற்றி விட்டார். நாளிலே லோத்தை போல அல்ல, ஆபிரகாமை போல. எங்கிருந்த அந்த உணர்வு, ஐ எம் ஒன்லி பில்கிரிம். இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி. இதான் சங்கீதக்காரன் சொன்னான், நான் பரதேசியா தங்க வீட்டிலே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு கீதங்களாயின. உம்முடைய பிரமாணங்கள். இன்றைக்கு பாட்டுல வசனமே இல்லை, நிறைய பாட்டுல வசனமே கிடையாது. உம்முடைய பிரமாணங்களே எனக்கு கீதங்களாயின. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்வோம். வாழும் காலங்கள் கொஞ்சம்,
வாழப்போகிற காலங்கள் அதிகம். ஒரு வாழ்வு அது இயேசுவுக்காக. ஆபிரகாமை போல அப்படியாக ஆண்டவர் சொன்னார், அப்படியாக கடவது. ஆபிரகாமை போல வாழும்போது தேவன் சொல்லுவார், அப்படியாக கடவது. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். எஸ் லார்ட், நீர் எங்களை பார்த்து அப்படி ஆக கடவுள் என்று சொல்லுகிறீரே. எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய ஊழியங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாய் மாறட்டும். லோத்தை பார்த்து சொன்னீர், அப்படி அல்ல என்று சொன்னீர். நாங்கள் அப்படி அல்ல என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராய் அல்ல, அப்படியே ஆக கடவுள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்களை மாற்றும். செய்தி கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஆபிரகாமினுடைய எண்ணங்களையும் சுபாவங்களையும் எங்களுக்கு தார். இப்படி செய்யும் போது விசுவாசிகளின் தகப்பனாய், ஆண்டவரே, அநேக சந்ததிகளுக்கு ஒரு வித்தாய், ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுகிற நிலைக்கு எங்களை சொந்தக்காரராய் மாற்றும். ஆபிரகாமின் தேவனே, எங்களை அந்த நிலைக்கு எங்களை கொண்டு வாரும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ, அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ, அப்படிப்பட்ட உணர்ச்சியோடு வாழ எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூடார வாசிகள் என்ற உணர்வோடு கூட வாழ, பெருமை வேண்டாம், ஆணவம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம் ஆண்டவரே, ஓவர் எஸ்டிமேஷன் வேண்டாம் ஐயா. தாழ்மையா இருக்க இந்த நேரத்திலும் அந்த தாழ்மை சிந்தையோடு கூட அந்த கூடார வாசல் என்கிற நிலையில் இருக்க, உலகத்தினுடைய புகழ்ச்சி வேண்டாம், உலகத்தினுடைய கவர்ச்சி வேண்டாம், உலகத்தினுடைய பாராட்டு வேண்டாம். நீர் எங்களை பாராட்டுகிறபடியாகவே தேடி வந்தீரே, அப்படியே ஆக கடவுள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட சாட்சி எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும், இந்த ஊழியங்கள் இருக்கட்டும். நிச்சயம் கேட்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நீர் எதை விரும்புகிறோ அதை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை ஆபிரகாம் வாழ்க்கை போல் அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.